நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 22. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்படைக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். சிந்தனை. இன்று திரு அவையின் முதல் மறைச்சாட்சியான புனித ஸ்தேவானின் விழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. இன்றைய நற்செய்தி வார்த்தைகள் அவரது வாழ்வில் நிறைவேறுவதையும் பலனளிப்பதையும் நாம் காண்கின்றோம். இயேசு விண்ணகம் சென்ற பின் ஒரு சில வருடங்களுக்குள் அவர் மறைச்சாட்சிய சாவை தழுவினார் என்று சொல்லப்படுகின்றது. தொடக்க திரு அவை வளர்ந்து வரும்போது திருத்தூதர்களுக்கு உதவியாக பந்தியில் பணி செய்வதற்காக திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்ட 7 தியாக்கோன்களுள் ஸ்தேவானும் ஒருவராவார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர் புனித ஸ்தேவான். தியாக்கோனாக அவர் நியமிக்கப்பட்ட பின் மிகுந்த வல்லமையோடும் துணிவோடும் நற்செய்தியை எடுத்துரைத்தவர் இவர். அவருடைய போதனையை கேட்க கிரேக்க மொழி பேசும் யூதர்களும் வந்திருந்தனர். புனித ஸ்தேவான் அவர்களுடன் துணிவுடன் வாதாடி ஞானத்தால் நிறைந்து நின்று பல அற்புதங்களையும் அருங்குறிகளையும் அவர்கள் மத்தியில் நிகழ்த்தி வந்தார். ஆனால் இந்த செயல்கள் அவரது போதனையை கேட்போரை கோபத்துக்கே இட்டு சென்றது. இதனால் அவர்கள் அவரை கொல்ல வழி தேடினர். இது அவர்கள் ஸ்தேவான் தேவாலயத்திற்கும் மோசேயின் சட்டத்திற்கும் எதிராக போதிக்கின்றார் என்று பொய்க்குற்றம் சுமத்தவும் காரணமாயிற்று. இதற்கு பதிலளிக்கும் வகையில் புனித ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டின் ஒளியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு உண்மைகளையும் எடுத்துரைத்து ஒரு நீண்ட உரையாற்றுகின்றார். திருத்தூதர் பணிகள் நூல் 7ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 53. இறுதியிலே, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் என்று அவர்களை சாடுகின்றார். இதை கேட்டவர்கள் மிகுந்த கோபம் கொள்கின்றனர். அப்போது அவர் ஒரு காட்சி காண்கின்றார். இதோ, வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்றார். இதுவே இறுதியில் மக்களை பெரும் கோபம் கொள்ளச் செய்ய அவர்கள் ஸ்தேவானை செபக்கூடத்துக்கும் நகரத்துக்கும் வெளியே இழுத்துச் சென்று கல்லால் எறிய காரணமாயிற்று. அப்போது ஸ்தேவான் 2 வல்லமையுள்ள மன்றாட்டுக்களை சொல்லி மன்றாடுகின்றார். ஒன்று, ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். 2, முழந்தாட்படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். மேலே குறிப்பிட்டவாறு இன்றைய நற்செய்தி வாசகம்
புனித ஸ்தேவானின் வாழ்வில் பலனளிப்பதை பார்க்கின்றோம். முதலாவதாக, இயேசுவின் சீடர்களுள் சிலர் அவருடைய உறவினர்களாலேயே மரணத்துக்கு கையளிக்கப்படுவார்கள் என்பது புனித ஸ்தேவானின் வாழ்வில் நிறைவேறுகின்றது. இரண்டாவதாக, இந்த வேளையில் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் என்பதும் அவருடைய வாழ்வில் நிறைவேறுகின்றது. தந்தை அருளும் ஆவியூடாக அவர் பேசுகின்றார். அவருக்கு விண்ணக காட்சி அருளப்படுகின்றது. தம்முடைய ஆவியை முழுமையாக ஆண்டவரிடம் கையளிக்க அவர் தூண்டப்படுகின்றார். தம்மை கொலை செய்பவர்களுக்காக மன்றாடி அவர்களை மன்னிக்க அவர் தூண்டப்படுகின்றார். இந்த வார்த்தைகளும் செயல்களும் ஸ்தேவானிடம் இருந்து மட்டும் வரவில்லை, மாறாக தந்தை அளித்த வாக்குறுதிகளின் நிறைவேற்றமே அவை. நற்செய்திக்காக ஒருவர் துன்புறுத்தப்படும் போது தந்தை அவரோடு இருந்து அந்நேரம் வல்லமையுள்ள ஆவியை கொடுத்து அவரை வழிநடத்துவார் என்பதே அந்த வாக்குறுதி. கடவுள் எம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இன்று தியானிப்போம். எமது துன்பங்களில் நாம் புறக்கணிக்கப்படுகையில் ஆண்டவர் எம்மோடு இருப்பார் என்பது உண்மையாகும். செபம். புனித ஸ்தேவானே, எமது சாட்சிய வாழ்வில் நாம் உறுதியாயிருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமென்.